அன்பானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது பார்க்க போகிற நிகழ்ச்சி சிலுவையின் இருண்ட மர்மம். தேவன் ஏன் தேவனை கைவிட்டார்? அநேகர் அதிர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. தேவன் ஏன் தேவனை கைவிட்டார்? இதை பற்றி நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம். வரலாற்றிலேயே மிகவும் இருண்ட ஒரு 3 மணி நேரங்கள், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை உள்ள ஒரு சமயம். கொல்கத்தா மலையை ஒரு பெரிய காருகள் மூடுகிறது. இது சாதாரணப்பட்ட ஒரு சூரிய கிரகணம் அல்ல. 3 உலகங்களையும், பாதாளம், பரலோகம், பூலோகம், இந்த 3 உலகங்களையும் படைத்த தேவன் தன்னுடைய முகத்தை ஒரு 3 மணி நேரம் திருப்பி கொண்டதால் நடந்த ஒரு காரிருள். இப்போது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுடைய உதடுகள் பிரிகிறது. வானமும் பூமியும் அதிர அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுது. ஏலோயி ஏலோயி லமா சமத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படுது. அன்பானவர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். தேவனே தேவனை கைவிடுவதா? இது நடக்கக்கூடிய சம்பவமா? இங்குதான் வேதத்தின் ஒரு மாபெரும் மர்மம், ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பாருங்கள், அந்த மர்ம திரையை விளக்குவோம். இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. தேவன் ஏன் திரித்துவமாக செயல்பட வேணும்? ஒரு தெய்வமாக செயல்பட முடியாதா? எதற்காக திரித்துவம், 3 ஆள் தத்துவம், இது தேவைதானா? இது உண்மையா? இப்படி அநேக கேள்விகள் இன்றைக்கி அநேக பேர் கேட்குறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இதை பற்றி முழுவதான ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போது சூரியனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சூரியன் வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு பெரிய நெருப்பு கோலம். அது நாம் நேரடியாக தொட முடியாது. இதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படின்னு வச்சுக்குவோமே. ஒளி அப்படிங்கிறது அந்த சூரியனிலிருந்து, அந்த நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய கண்களுக்கு தெரிந்து உலகத்தையே வெளிச்சமாக்குகிற ஒரு சக்தி, அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வச்சுக்குவோமே. வெப்பம், அதாவது சூடு, இது ஒளியை போல கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது நம்மை சூடாக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வச்சுக்குவோமே. நட்சத்திரம், ஒளி, வெப்பம் 3ம் சேர்ந்து தான் சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இப்படி 3மே சேர்ந்தவரே தேவன். வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 நம்ம அதை ஆழமாக வாசிக்கும்போது இதை புரிந்து கொள்ள முடியும். அன்பு என்ற ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நேசிக்க ஒருவரும் நேசிக்கப்பட ஒருவரும் இருக்க வேண்டும். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் இருந்தார். தூதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக, மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக, இப்படி தூதர்கள் படைக்கப்பட்ட சம்பவமும் இந்த மனிதர்கள் படைக்கப்பட்ட சம்பவமும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதற்கு முன்பாகவே அனாதி காலங்களில் இருந்தவர் தான் தேவன். இப்போ தேவன் ஒரு ஆள் தத்துவத்தில் மட்டுமே இருந்திருந்தால் இந்த மனிதர்கள், வானதூதர்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக யாரை நேசித்திருப்பார்? அதனால்தான் இந்த நித்திய காலத்துக்கு முன்பான காலங்களிலிருந்தே தேவன் தன்னுடைய குமாரனை நேசித்தார். குமாரன் பிதாவையும் நேசித்தார். திருத்துவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு தேசத்தின் சட்ட சபை அல்ல, அது அன்பின் ஒரு உச்சக்கட்ட உறவு. இப்போது சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் ஒருவராகவே இருந்து ஏன் சிலுவைக்கு வராமல் நான் இந்த உலகத்தின் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி திருத்துவ கொள்கையில் அவர் இருந்து எதற்காக தன்னுடைய குமாரனை பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பணும்? ஏன் ஒரு தேவன் இரத்தம் சிந்தணும்? பண்டைய காலத்தில் இந்த சாலுகாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். இவர் ஒரு சட்டத்தை போட்டார். தன்னுடைய நாட்டில் விபச்சாரம் செய்கிறவன் எவனோ அவனுடைய 2 கண்களும் பிடுங்கப்பட வேண்டும். சட்டம் அமலுக்கு வருகிறது. அங்கே இருக்க ஜனங்களெல்லாம் அந்த சட்டத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த தவறை செய்துவிட்டு பிடிபட்ட ஆள் வேற யாரும் இல்லை, ராஜாவுடைய மகன் பிடிபடுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. இப்போது தன்னுடைய மகனை அவர் மன்னித்து விட்டுவிட்டார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாட்டுக்காரங்க சொல்லுவாங்க, சட்டத்தை தன்னுடைய மகனுக்காக இவர் வளைத்து விட்டார், இவர் அநீதி செய்து விட்டார் அப்படின்னு நிச்சயமாக அந்த நாட்டுக்காரர்கள் பேசுவாங்க. நாட்டின் ஜனங்கள் பேச தொடங்குவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய
மகனுடைய 2 கண்களையும் தோண்டி எடுக்க ஒரு தகப்பனால எப்படி முடியும்? யோசியுங்கள். நீதிமன்றத்தில் ராஜா சிங்காசனத்தை விட்டு இப்போ இறங்கி கீழே வருகிறார். சட்டத்தின்படி 2 கண்களும் தோண்டப்படணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல் கண்ணை என்னுடைய மகனின் முகத்திலிருந்து எடுங்க, அடுத்த கண்ணை என்னுடைய முகத்திலிருந்து எடுங்கள். சட்டமும் நிறைவேறியது, நீதியும் நிலைநாட்டப்பட்டது. மகனும் காப்பாற்றப்பட்டான், நீதியும் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. இதுதான் தேவ பிள்ளைகளை சிலுவையிலும் நடந்தது. தேவன் ஒருவரே நியாயாதிபதியாகவும் ஒருவரே குற்றவாளியாகவும் இருக்க முடியாது. பாவத்திற்கு மரணம் அப்படிங்கிற சட்டத்தையும் பிதாவாகிய தேவன் நிச்சயமாக மாற்ற முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அதனால்தான் குமாரனாகிய இயேசு அந்த சட்டத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், அந்த பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. தேவன் நீதியை நிலைநாட்டவே இந்த பூமிக்கு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய குடும்பங்களில், உங்கள் தலைமுறைகளில் நீதியை நிலைநாட்டுவதற்காகவே அந்த தேவனாகிய இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு இதை நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் தலைமுறைகளும் உங்கள் குடும்பங்களும் எடுத்து ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல முழங்கால் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டு. நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவன் கொடுத்த ஒரு பெரிய வழி என்ன, அது உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் முழுமையாக அறியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பனின் இருதயத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேணும். 1937 வருஷத்தில் கிரீன்பித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் ஒரு பெரிய ரயில்வே பாலத்தின் கட்டுப்பாட்டாளராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய 8 வயது மகன் கிரேக்கு தன்னுடைய தகப்பனை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வருகிறான். இப்போ இவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா, அந்த பயணிகள் ரயில் அல்லது மற்ற ரயில்கள் வரும்போது அந்த பாலத்தை தன்னுடைய கையில் இருக்க லிவர் மூலமாக கீழே இறக்கணும். அந்த ரயில் போன உடனே திரும்பவும் மேலே ஏற்றணும். இதுதான் இவருடைய வேலை. இப்போது தூரத்திலிருந்து ஒரு பயணிகள் ரயில் வந்து கொண்டிருக்கு. அதில் சுமார் 400க்கு மேல் பயணிகள் அதில் இருக்கிறாங்க. இப்போது இந்த கிரிபித் தன்னுடைய கையில் இருந்து அந்த லிவரை கொண்டு அந்த பாலத்தை கீழே இறக்க முயற்சி செய்கிறாரு. இப்போ தான் ஒரு காட்சியை அவர் காண்கிறார். தன்னுடைய 8 வயது மகன் அந்த பெரிய இயந்திரத்தின் பற்களுக்குள் விழுந்து சிக்கி கொண்டான். அவனுடைய கால் உள்ளே மாட்டிக்கொண்டது. இப்போ இந்த தகப்பனுடைய இருதயம் வெடிக்கிறது. இப்போ அந்த பாலத்தை கீழே இறக்குனார் அப்படின்னு சொன்னால் அந்த ராட்சத பற்கள் அப்படியே சுற்றி தன்னுடைய மகனை மாவு போல அரைத்து குளமாக்கிவிடும். பாலத்தை இறக்காமல் விட்டுவிட்டால் பயணிகள் ரயிலில் இருக்கக்கூடிய 400 பயணிகளுடைய உயிரும் காலி. இப்போது மகனை காப்பாற்ற ஓடி செல்வதா, இல்லை இந்த 400 பயணிகளை உயிரை காப்பாற்றுவதா? ஒரு தகப்பனாக இந்த கிரீபித் என்ன செய்கிறார் என்ற காரியத்தை நாம் கவனிக்கணும். கண்ணீர் வடிக்கிறார். தன்னுடைய மகன் அரைக்கப்பட்டு மரித்து போவான் அப்படிங்கிறத அறிந்த பிறகும் அந்த லிவரை இழுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பிஞ்சு பாலகனுடைய உடல் அந்த எந்திரத்துக்குள்ளேயே நசுங்கி சிறுவன் அந்த இடத்திலேயே மரித்து போகிறான். தெய்வ பிள்ளைகளே, பயணிகள் ரயிலுக்குள்ளே இருக்க இந்த 400 பயணிகளுக்கும் இந்த சம்பவம் தெரியாது. சிலர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, சிலர் வீணான கதைகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க, சிலர் நல்ல கேளிக்கையோட கூத்தடித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தகப்பன் கிரிபித் தன்னுடைய மகனை பலி கொடுத்து விட்டு முழங்கால் நின்று அழுது கண்ணீர் விட்டு கதறுகிறார். அதுபோல தான் நம்முடைய பரலோக தகப்பனுடைய தியாகமும். ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் பாவிகளாகிய நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய குமாரனையே அனுப்பி வைத்த ஒரு சம்பவம் தான் இந்த சிலுவை மரணம். இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவருடைய இந்த பூமிக்குரிய தாயான மரியாள் அந்த இடத்திலேயே நிற்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். 33 வருஷங்களுக்கு முன்பாக இதே மகனைத்தான் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து பால் கொடுத்து வளர்த்து ஒரு வியர்வை வந்துவிட்டாலே முகத்தை துடைத்து விட்ட அந்த தாய்க்கு இன்று உடல் முழுவதும் இரத்தம் அப்படி வடிஞ்சு கொண்டு இருக்கும்போது அதை துடைக்கக்கூட முடியாத ஒரு நிலைமையில் அந்த அம்மா கதறி அழுது கொண்டு இருக்கிற ஒரு காட்சி. அந்த அம்மா முற்றமிட்ட அதே கைகளிலும் அதே கால்களிலும் இன்னைக்கு ஆணிகள் துளைக்கக்கூடிய ஒரு காட்சி. நெற்றியில் 2 அங்குல நீளமுள்ள முள்ளுகள் குத்தப்பட்டு இரத்தம் வழிந்தோடுகிற ஒரு காட்சி. மரியாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயேசுவினுடைய தாய் உள்ளம் உடைந்து அந்த இடத்துல கதறுகிறாள். பரலோக தூதர்கள் தங்களுடைய வாள்களை உருவி கொண்டு இயேசுவை சிலுவையில் இருந்து காப்பாற்ற துடிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், பிதா சொல்லுகிறார், வேண்டாம், என்னுடைய ஒரு குமாரன் மரித்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யம் வருவார்கள்.
என் மகன் இந்த வேதனைகளை சகித்து கொள்ளட்டும். சரியாக சிலுவையில் அறையப்பட்டு மதியம் 12 மணிக்கு இந்த பயங்கர சம்பவம் நடந்தது. கொல்கத்தா மலை முழுவதும் அந்த காரிருள் மூடிக்கொண்டது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாம் செய்த பாவம் முதல் இன்று வரை நாம் செய்த எல்லா பாவங்களும் கருப்பு துணியாக இயேசுவின் மேல் போர்த்தப்பட்டது. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. நாம் அவருள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பலியாக்கினார். பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்தர். தன் மகன் மீது சகல பாவங்களும் சுமத்தப்பட்ட போது அவருடைய முகத்தை அவரே திருப்பிக் கொண்ட ஒரு சம்பவத்தை நம்ம அதில் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் எத்தனையோ கோடி ஆண்டுகளாக பிரியாமலேயே இருந்த தகப்பனும் குமாரனும் ஒரு கணம் பிரிக்கப்படுறாங்க. பிதாவின் பிரசன்னம் என்பது இயேசுவை விட்டு அந்த 3 மணி நேர சமயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் விலகுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாங்க முடியாமல் தான் இயேசு இதயம் வெடித்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இதற்கு முன்பாக பல இடங்களில் பிதா பிதா அப்பா என்ற வார்த்தைகளால் சொல்லி வந்த இயேசு இந்த நேரத்தில் மட்டும் அப்பா பிதா என்கிற அந்த சொந்த நிலைப்பாட்டை விட்டு என் தேவனே என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு ஜீவனை விட்ட மறுகணமே தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று மத்தேயு 27:51 நாம் பார்க்க முடியும். இது ஏன் கிழிந்தது தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை ஒரு முறை கைவிட்டதன் மூலம் இனி நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுறதுக்காகத்தான் இந்த சம்பவம் நடந்தது. இயேசு அந்த 3 மணி நேரமும் தேவனால் கைவிடப்பட்டார். ஆனால் இன்று நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இயேசு தான் இதற்கு எல்லாம் காரணம். இன்று நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். இயேசு அன்று தனிமரமாக்கப்பட்டார். அதனால்தான் இன்றைக்கு தேவ குடும்பத்தில் நாமளும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம். இன்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, என்னை எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே, என் குடும்பம் முழுவதும் என்னை கைவிட்டுட்டு, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே, அப்படி ஏக்கத்தோட சில சகோதரர்கள் சில சகோதரிகள் நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு நாளும் உங்களை கைவிடாத ஒரு கர்த்தர் உண்டு. உங்களை கைவிட மாட்டார். உங்கள் குடும்பங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் இன்று மனமாறி தேவனுடைய சிலுவையை எண்ணியவர்களாக அவர் சமூகத்தில் வந்து உட்காருவீங்க அப்படின்னு சொன்னால், எந்த மந்திரவாதங்கள் உங்கள் குறுக்க நின்னாலும், எந்த மந்திர தகடுகள் உங்கள் குறுக்க நின்னாலும், எப்படிப்பட்ட மந்திரவாதிகள் குறுக்க நின்னாலும், எல்லாவற்றையும் இயேசுவுடைய சிலுவையும் அந்த இரத்தமும் எரித்து போட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, சிலுவை என்பது ஒரு சாதாரண மரத்துண்டு அல்ல. தேவன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்து வாங்கிய ஒரு மிகப்பெரிய காதலின் பரிசு அது. பிரியமானவர்களே, சிலுவையின் மற்றொரு ரகசியம் மூலமாக அடுத்த நிகழ்ச்சியில் நாளை நாம் சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.